option optionally convertible redeemable preferences. Yes. CA final financial reporting paper financial instrument. India is 109. Yes, on 1st July 2011, D Limited issued preferences to G Limited for consideration of 10 lakhs. The holder has an option to convert these preferences to fixed number of equity instrument of the issuer anytime up to period of 3 years. If the option is not exercised by the holder, preferences are redeemed at the end of the 3 years. Preferences are redeemed at the end of 3 years. Preferences carried coupon rate of interest 6%, but market rate is 9%. Calculate the value of dividend equity instrument. Yes, நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம். புக்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் 3 இயர்ஸ். அப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு 9% தான் மார்க்கெட். பட் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தரீங்க? 6% தரீங்க. அப்ப 60,000 உங்களுக்கு 3 வருஷத்துக்கு 9% டிஸ்கவுண்டிங் ரேட்ல போட்டா 1,56,000 ரூபாய். அதே போல 10,000க்கு டிஸ்கவுண்ட் ரேட் தேர்ட் இயர் போட்டா என்ன வரும்? 1/1.09 123 into 10 lakh. ஸோ 7,253 ரூபாய் கரெக்டாக வந்துச்சு. ஸோ 3 இயர்ஸ் போட்டால் வந்துடும். ஸோ 9,24,061 ரூபா அப்படின்றது உங்களுடைய எக்ஸாக்ட் present values. What is difference? நமக்கு CFDEL தான் நம்ம போட்டாகும். கேஷ் ஃப்ளோ 10, ஃபேர் வேல்யூ 9 இருக்காங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ்? 10 lakh divided by 9,24,061. So 75. So 75 939 அப்படின்றது தான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ எஃப்எஃபி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. ஸோ அந்த 9% தான் போட போகிறீங்க நீங்கள். ஸோ 9,24,021. ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் தான் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குட்டியாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 9,24,000க்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? லோன் அமோர்டைசேஷன் டேபிள் போக போகிறோம். சரி, ஓகே. இப்போ மேட்ரு எங்கே தான்? 9,24,061 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட். 9,24,061 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் 9% போட்டால் 83,165 ரூபாய் ப்ளஸ் 9,24,061 மைனஸ் 60,000 interest. So what is closing balance? 947 to 26 இல்லைங்களா? See, illustrationல வந்து என்ன சொல்றாங்கன்னா, assume that D Limited has on yearly redemption to prepay 11 lakh. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். assume என்ன சொல்றாங்க? இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. 9,47,000 வந்துச்சு. அந்த 9,47,000க்கு 9% போட்டா என்ன வரும்? 85 பிளஸ் 9,47,226 மைனஸ் 9,22,826. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 0 ஆயிரம் கடைசியா. இப்போ டி லிமிடெட் ஹேஸ் ஆன் yearly redemption. என்ன சொல்றாங்க? yearly redemption to pay the instrument 11 lakh on 31st 3/2013. இப்போ 13 அன்னைக்கு அதோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னா, இது நல்லா படிச்சுக்கணும். இதுதான் 9,72,476 தான் இருக்குது அதோடைய ஃபேர் வேல்யூ. பட் இங்கே சொல்றாங்க, assume that D Limited has and yearly redemption options to repay the instrument 11 lakh and 30th June 2013. It exercises that option. It exercises that options at the time D Limited could have issued 1 year. That is 30th March 2024 maturity ஆகிற non convertible instrument உங்களுக்கு 5%.
விடுறாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சொல்யூஷன் திருப்பி நான் சொல்கிறேன். 30th June 2000 கேரிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 9,72,000. அதில் வந்து ஒரு டவுட் இல்லை உங்களுக்கு இல்லையா? அப்போ ஈக்விட்டி காம்பனண்ட்டு இது வந்து ஓப்பனிங்கில் என்ன இருந்துச்சோ தான் அதே தான் இப்படியும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கேள்வி. சார் இங்கே தான் நம்ம ஓப்பனிங் பார்த்தோம். இப்போ ஓப்பனிங் என்ன இருந்துச்சு? ஈக்விட்டி காம்பனண்ட்டு 75,000 இருந்துச்சு. அப்போ இங்கே அதுதான் வருமானா? எஸ், இங்கே அதுதான் வரும். மாறாது. ஏன்னா ஈக்விட்டி காம்பனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அது என்றைக்குமே மாறாது இல்லையா? ஜூன் 2000 இந்த லைபிலிட்டி காம்பனண்ட் வேணால் மாறி இருக்கும். எப்படி? இங்கே லைபிலிட்டி காம்பனண்ட் எவ்வளோ இருந்துச்சு? ஃபஸ்ட்டு டோட்டல் லைபிலிட்டி 9,24,61 இருந்துச்சு. 9,00,000 நல்லா பண்ணுங்க. 24,61. 9,24,61. இங்க என்னவா மாறிடுச்சு? 9,72,000 மாறிடுச்சு. ஸோ அப்போ 31st June 2023 அன்னைக்கு என்னுடைய லைபிலிட்டி காம்பனோடைய ப்ரெசன்ட் வேல்யூ தான் நீங்க பார்த்தாச்சு. See, what is my total carrying amount? இது ரெண்டுத்தையும் கூட்டி வருமானம் கிடையாது. 9,72,426 ப்ளஸ் 25,939 கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேரிங் அமௌண்ட் இது. ஆனால் இந்த ஆன்சர் கிடையாது. சரி, ஸ்டெப் 2 இயர்லி ரிடம்ஷன். ஒருவேளை நீங்கள் இயர்லியாக ரிடம்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ கம்பெனி பேஸ் 11 lakh இல்லையா? அதோடைய ஃபேர் வேல்யூ டோட்டல் கேரிங் வேல்யூ எவ்வளோதான் இருக்குது? 9,72,000 ப்ளஸ் 476 அப்போ எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் வேல்யூவே உங்களுக்கு எவ்வளோதான் இருக்குது? 10,48,000 சம்திங். ஹவு மச்? 415 ரூபா தான் இருக்குது இல்லையா? அப்போ வாட் இஸ் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இஸ் 51,085. இயர்லி ரிடம்ஷன்ஸ் ப்ரைஸ் பண்ணீங்க, கம்பெனி இயர்லி ரிடம்ஷன் ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா 11 lakh பண்ணணும். அதோடைய வேல்யூவே உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோதான் இருக்குது? 10,40,000 இருக்குது. அப்போ உங்களுக்கு இது லாஸான்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. பட் இன்னொரு விஷயம், லைபிலிட்டி ஃபேர் வேல்யூ 5%. ஏன்னா நியூவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து உங்களுக்கு நியூவாக கொடுக்குறேன் அப்படிதான் சொல்கிறீங்க. இயர்லி பேமெண்ட் கொடுச்சுன்னா என்ன செய்றீங்க? நான் கன்வர்சபிள். இட் எக்ஸசைஸ் வித் ஆப்ஷன்ஸ் அசியூம் தட் at the time delimited could have received 1 year non convertible 30%, but 1 year தான் remaining. ஏன்னா we are standing at 31st 3, we are standing at 31st 3, 30th June 2003. அப்போ 30/6/2024 தான் நீங்கள் தரீங்க. அப்போ ரிமைனிங் வந்து ஒரே ஒரு வருஷம் தான் இருக்குது. அப்போ இந்த 1 இயருக்கு 5% போகணும். அப்போ 1/1.05 இதுதான் வந்து 0.95. 0.953 0.9523 into 10,60,000. அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 10,09,524 ரூபாயா தான் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நீங்களாம் புரிஞ்சுட்டீங்க. அப்போ 10,60,60,000 ரூபா இருக்கக்கூடிய 10,60,60,000 ரூபா தான் சொல்றீங்க இல்லையா? ஆனால் 10,60,60,000 ரூபாய் வேல்யூ என்னதான் இருக்குது? 10,09,524 ப்ரெசன்ட் வேல்யூ இருந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இத 10,09,000 இல்ல, டோட்டல் பேமெண்ட்டே இவ்வளவு வருதான் 11 லட்சம். இதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ 10,09,000 சொல்றீங்க. அப்ப ரிடம்ஷன் வேல்யூவோட ப்ரெசன்ட் வேல்யூ 1,09,000 நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ 10,60,60,000 ரூபா அதோட இன்னைக்கு வேல்யூ எவ்வளவுதான்? 10,09,000 ரூபா. ஸோ 11 லேக்ல போனால் 90,420 ரூபா உங்களுக்கு லாஸ். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஈக்விட்டின்னு சொல்றோம். திரும்ப நான் சொல்றேன், இங்கே CFDE கேஷ் ஃப்ளோ 11 lakh. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் ஃபேர் வேல்யூ? ஃபேர் வேல்யூ ரீபேமெண்ட் பண்ணதான் தான் 10 லட்சம் நான் ரீபேமெண்ட் பண்ணியிருப்பேன் ப்ளஸ் 60,000 ரூபா
இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன் 10,60,000 அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்து பார்த்தா எவ்வளோ வருதுங்க 10,09,524 மைனஸ் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா 11,00,000க்கும் 10.09 டிஃபரன்ஸ் தான் 90,476 90,476 அப்படின்றது இதுதான் ஈக்குட்டி காம்பனன்ட் நான் சொல்றேன். இதே தான் நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன், இதே தான் நான் இங்கேயும் சொல்றேன். இதே தான் நம்ம ஈக்குட்டி காம்பனன்ட் 75,000 சொன்னோம். எப்படின்னா 10 லட்சம் அப்போ கேஷ் ரிசீவ் பண்றீங்க. நீங்க அதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை வருது என்னன்னா 11 lakh கேஷ் ரிசீவ் பண்றீங்க. இங்க ஃபேர் வேல்யூ 10 லட்சம் அதே தான் 10 லட்சம் ப்ளஸ் 60,000 தான். அது ரெண்டுத்தையும் கூட்டி 9,24,061 போட்டு இந்த தேசம் அதே தான் இங்கேயும் நான் செய்கிறேன். 10 லட்சம் வந்துருச்சு கடைசி வருஷம், ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் வாங்குறேன் 60,000. அப்போ அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எதுக்கு தான் நான் போட்டுக்கிறேன் 5% போடுறேன். இங்கே எஃப்டி ரேட் வந்து 5%, பட் இங்கே எஃப்டி ரேட் வந்து என்னங்க 9%. இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே ரெண்டும் ஒரே சிஎஃப்டிஎல் ஃபார்மெட்டு தான். இங்கே 10 லட்சத்துக்கு 10,60,000 நான் போடுறேன். ஆனால் 5 வருஷத்துக்கு அந்த 3 இயர்ஸ்க்கு நான் 60,000 போடுறேன். இங்கே வந்து ஒரே ஒரு வருஷத்துக்கு 60,000 போடுறேன் அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்க. அப்போ இந்த ரெண்டு சிஎஃப்டிஎல் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈக்குட்டி கிடைச்சிருச்சு இல்லையா? ஈக்குட்டி உங்களுக்கு 90,476 போர்ஷன் உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. அப்போ மிச்சக்கூடியது வந்து என்னதான் 10,09,524 அப்படின்றது உங்களுக்கு என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பார்க்கலாமா? ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 10 லட்சத்தி அதிகம் ப்ளஸ் 90,476 கூட்டினா அமௌண்ட் வச்சு 11 லட்சம். சரி, அப்போ லாஜிக்கலி அண்டர்ஸ்டாண்டு இது வந்து என்னது ஈக்குட்டி போர்ஷன் என்னங்க இது ஈக்குட்டி போர்ஷன். கெயின் அண்ட் லாஸ் லைபிலிட்டி போர்ஷன் நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் லைபிலிட்டி போர்ஷன் 10,09,000. பட் கேரிங் வேல்யூ அங்க என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்க என்ன வச்சிருந்தோம் கேரிங் வேல்யூ, லைபிலிட்டி கேரிங் வேல்யூ அங்க எவ்வளவு இருக்குது 9,72,471. சரி, இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம டேபிள் போட்டதை வச்சு பார்த்தோம். இப்போ 30th ஜூன் அன்னைக்கு கேரிங் வேல்யூ எவ்வளவு நீங்க சொல்றீங்க 9,72,470 சொல்றீங்க. ஆனா இங்க எவ்வளவு சொல்றீங்க 10,09,524 சொல்றீங்க. அப்ப டேபிள் வேல்யூக்கும் மைனஸ் ஃபேர் வேல்யூ, அப்ப லோன் அமோர்டைசேஷன் டேபிள் வேல்யூல இருக்கக்கூடிய வேல்யூவும் இங்க இருக்கக்கூடிய வேல்யூ, அப்ப லோன் அமோர்டைசேஷன் டேபிள் இருக்கக்கூடிய கேரிங் வேல்யூ மைனஸ் ஃபேர் வேல்யூ, யூ வில் கெட் a loss. ஈக்குட்டி போர்ஷன் என்ன இருந்துச்சு இப்ப 90,746 இருக்குது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு 75,399. டிஃபரன்ஸ் எவ்வளவு 14,000. இது வந்து என்ன செஞ்சு அப்ப ரெண்டுமே டிஃபரெண்ட் தான். ரெண்டுத்தையும் கேரி பண்ணும். இந்த ஒரு பக்கம் போட்டு வச்சிருக்கோம், இதையும் நம்ம மெர்ஜ் பண்றோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ நீங்க ஜேர்னல் என்ட்ரிஸ்ல போனா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க லைபிலிட்டி எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு டூ பேங்க் 11 லட்சம் தரல. 11 லட்சத்துடைய கரண்ட் நீங்க டூ பேங்க் அவ்வளவுதான் 11 லட்சம் நம்ம தரணும். செட்டில்மெண்ட் இயர்லி செட்டில்மெண்ட்னா அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஆனா உங்களுடைய லைபிலிட்டி எவ்வளவு இருந்துச்சு 9,72,000. அப்ப நீங்க 9,72,000 எவ்வளவு தரீங்க நீங்க? ஸோ டிஃபரன்ஸ் இஸ் லாஸ் ஃபார் யூ. ஈக்குட்டி செட்டில்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சு 90,476. சாரி, கேரிங் வேல்யூ வந்து 75,939 இருந்துச்சு. நீங்க எவ்வளவு சேர்த்து தரீங்க 90,476 ஈக்குட்டி கார் தர போறீங்க. அப்ப டிஃபரெண்ட் எவ்வளவு ரிசர்வ்ஸ். இது உங்களுக்கு நட்டம் தான். ஸோ போத் ஆர் லாசஸ் ஃபார் யுவர் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப போத் ஆர் லாஸ். அப்போ இயர்லி ரிடம்ஷன் ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி ஃபேர் வேல்யூ கால்குலேட் செய்ய வேண்டும். டிஃபரன்ஸ் ஆன் லைபிலிட்டி பிஎன்ல கொண்டு போகணும். ஈக்குட்டி டிஃபரன்ஸ் வந்து ரிசர்வ்ல நாட் பிஎன்ல கொண்டு போகக்கூடாது, ரிசர்வ்ஸ் கொண்டு போயிடணும். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான செம்மு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இயர்லி ரிடம்ஷன் பண்ணா அந்த இயர்லி ரிடம்ஷன் ஃபேர் வேல்யூவை நீங்க எடுக்கணும். டேபிள் வேல்யூ நீங்க மறந்துடாதீங்க. டேபிள் வேல்யூ இஸ் கால்ட் கேரிங் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் எடுத்தாவே யூ கெட் ஆன்சர்ஸ். ஸோ யூ கேன் ஃபினிஷ் வெரி ஈஸிலி. I think this sum is very, 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 very important for you. Thanks.